Hello guys, welcome to my channel DarkSmod. இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கலர் கிரேடிங் எப்படி பண்ணணும்ங்கிறது காமிக்க போறேன். உங்களோட வீடியோ வந்து இன்னும் அழகா காமிக்கிறதுக்கு, ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபில்மோரால நான் செஞ்சு காமிக்க போறேன் டுட்டோரியல். சோ வாங்க இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஃபில்மோராக்குள்ள போயிடலாம். சோ கைஸ், கலர் கிரேடிங் பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான். சோ என்னோட மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நான் பண்ற மாதிரியே உங்களோட வீடியோ வந்து அழகா மாறிடும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோன்னா, இதை ரைட் கிளிக் தட்டிட்டு கலர் கரெக்ஷன் இருக்கும், கலர் கரெக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு படத்தோட வந்து கிராவிட்டி, ஹாரி பாட்டர், கேம் ஆஃப் த்ரோன். ஒருவேளை வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கலர் கிரேட் வந்து பண்ண வேணாம்னா, ஜஸ்ட் வந்து அழகாக மட்டும் வீடியோ தெரியணும்னா இப்படி கிளிக் பண்ணாலே போதும். அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற்றி கொடுத்துரும். ஓகே, அவுட்டோ வந்து அதே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் கலர். இது உங்களோட வீடியோக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? ஒருவேளை நீங்கள் இன்னும் அழகாக உங்களோட வீடியோ வந்து சரியான முறையில் இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணி செய்ய போறீங்கன்னா எட்ஜஸ்க்கு போய்க்கோங்க. எட்ஜஸில் போய் இங்கே வந்து ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சைட் வந்து ஆக டார்க்கஸ் கலர் டார்க் ஆகும், டார்க் ஆகும் உங்கள் வீடியோ. இந்த சைட் வந்து ஆக ஒயிட் ஆகும் வீடியோ. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கலர் என்ஹான்ஸ்மெண்ட்ல வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இதில் அவுட்டோன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவுட்டோவாக கூட வச்சுக்கலாம். அவுட்டோன்னு கொடுத்தா இப்படி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரீசெட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ரிசெல் உள்ளது வச்சல. ஸோ ரீசெட் பண்ணிட்டு இப்போ நான் அவுட்டோ தட்டுறேன். அவுட்டோ தட்டினோடனே அது கரெக்டாக வந்து 3 சோலும் வேல்யூவும் வந்து கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா நீங்கள் வந்து மேனுவலாக கூட செஞ்சுக்கலாம். எப்படின்னா இது தட்டிடுங்க, தட்டிட்டு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனால் இப்போதைக்கு வந்து எனக்கு இந்த கலர் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து தேவையில்லை. அது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஓகேவா? கலர் என்ஹான்ஸ்மெண்ட் பாய்க்க போறீங்கன்னா பாய்ச்சிக்கோங்க. ஸோ எனக்கு இப்போ மெயினாக தேவைப்படுறது வந்து ஒயிட் பேலன்ஸ். ஒயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ரீசெட் பண்ணிடுறேன். ஒரு ரீசெட்டில் தான் இருக்குது. ஒயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் அந்த எல்லோ கலர் சைட் வந்து போய்க்க போகிறேன். ஓகே, ஒரு 6.53 அந்த மாதிரி வைக்கலாம். 55. ஓகே, வச்சுட்டு டின்ட் வந்து நான் -0.38 வைக்க போறேன். -0.38. ஓகே 3329 கூட ஓகே தான். ஸோ நீங்கள் டிஃபரெண்ட் பார்க்க போறீங்கன்னா இங்கே ஏபின்னு இருக்குது. கிளிக் பண்ணிட்டு சைட் பை சைட் வியூ தட்டுங்க. ஸோ நீங்கள் டிஃபரெண்ட் பார்க்கலாம். இந்த சைட்டு ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். இந்த சைட்டு கொஞ்சம் எல்லோ கலந்தனால கொஞ்சம் ஒரு மாதிரி டீட்டெயிலாக தெரியும். ஓகேவா? அந்த அளவுக்கு, ஏன்னா இது வந்து பிஃபோர் வந்து கொஞ்சம் மங்கலாக தெரிஞ்சிச்சு வீடியோ, அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டா அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டின்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணால் இப்படி மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். ஓகேவா? அடுத்தது வந்து இது பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியமாக கலர்ஸ் பண்ணணும். ஸோ கலர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கலரில் வந்து மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போஷர், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், வைப்ரன்ஸ், சேச்சுரேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த எக்ஸ்போஷரையும் பிரைட்னஸையும் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களோட ஏற்கனவே வந்து இந்த வீடியோ, என்னோட வீடியோவில் வந்து ஏற்கனவே எக்ஸ்போஷர் பிரைட்னஸ் வந்து 10. ஸோ உங்களோட வீடியோவில் வந்து 10லன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னோட வீடியோ உங்களோட வீடியோவும் கிட்டத்தட்ட சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாக்டாக நான் காமிக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும் இல்லை. ஸோ ஜஸ்ட் கான்ஸ்ட்ராக்டில் வந்து 24 வந்து வச்சுக்கோங்க. 24 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? 24. வைப்ரன்ஸ் வந்து ஒரு 19 வைக்கணும். 19. ஓகே, 19 வச்சோன்னா சேச்சுரேஷன் வந்து ஒரு 10 வைங்க. அது போதும், ரொம்ப வைக்காதீங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும் வீடியோ பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம கேமராவில் எடுத்த மாதிரி இருக்கணும். அதனால தான் வந்து இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். கேமராவில் எடுத்தால் கூட சில சமயம் வந்து அது எப்படி சொல்கிறது, டீநாய்ஸாக தெரியும் வீடியோ. ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட் அட்ஜஸ்ட் பண்ணணும். என்னோட வீடியோ வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும்னா ஹைலைட்ஸ் வந்து -48 வைக்கிறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. ஹைலைட்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருவோம். ஸோ -48 வைப்போம். ஷேடோஸ் வந்து ஒரு -12 வைப்போம். ரொம்பவும் தெரிய வேணாம், -12. அப்புறம் வந்து ஒயிட்ஸ் வந்து 0லேயே வைங்க, வெளிச்சம் வேணாம். பிளாக்ஸ் வந்து ஒரு -5 வைங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இந்த சைட்டு வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, இந்த சைட்டு கரெக்டாக இருக்குது. கலரு அந்த எல்லோ கலர் எல்லாம் கலந்து, ஆனால் வந்து கரெக்டாக இருக்குது வீடியோ. ஓகேவா? ஸோ நீங்கள் டிஃபரெண்ட் பார்க்கலாம். நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்ட் ஆயிடுச்சு. இங்கே உள்ள கலர் வந்து இந்த உள்ள கலர் வந்து கரெக்டாக இருக்குது. ஒரிஜினல் கலர் மாதிரி கிட்டத்தட்ட கேமரா எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் பழசை பார்த்தா பாருங்கள், இங்கே பாருங்கள்
வெள்ளை ரொம்ப தெரியுது. ஓகேவா? அதனால தான் வந்து நம்ம எடிட்டிங்கில் வந்து கலர் வந்து ரொம்ப முக்கியம், கலர் கிரேட் பண்ணுறது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது ஜஸ்ட் பேசிக் தான், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரிஜினல் வந்து இப்படி இருக்கும். ஒரிஜினல் வந்து உங்க கலர் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நான் இப்போ எடிட் பண்ணதை பாருங்க. ஒரு வீடியோ எடிட்டர் இங்கே பாருங்க, கலர் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இன்னும் கிளியராக இருக்கு எடிட்டிங் மூலியமா வந்து. அதனால தான் வந்து நம்மளோட வீடியோ வந்து அழகாக மாற்ற முடியும். ஸோ கலர் கிரேட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் எடிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே போடணும்னு நினைக்காதீங்க. கலர் கிரேட் ரொம்ப முக்கியம் உங்களோட வீடியோ வந்து இன்னும் அழகாக காமிக்கிறதுக்கு, வியூவர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ முக்கியமாக அந்த கலர் கிரேடில் வந்து கவனம் செலுத்துங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு நம்புறேன். என்னோட ஃபில்மோரா நான் காமிச்சது எப்படி வந்து கலர் கிரேடிங் வந்து பேசிக்காக வந்து பண்ணோன்னு. ஃபுல்லாக வந்து நீங்கள் என்னோட வந்து ஃபாலோ பண்ணோன்னு இல்லை, அப்படியே எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் கலருங்களை. உங்ககிட்ட மட்டும் காமிச்சிருக்கேன் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம், எது வந்து முக்கியமாக பண்ணணுங்கிறது தான் காமிச்சிருக்கேன். மற்றது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கலர் கிரேடிங் பற்றி நான் உங்ககிட்ட பேசிக்காக தான் காமிச்சிருக்கேன், அட்வான்ஸாலாம் இல்லை. இது ஜஸ்ட் பேசிக். நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு எஜுகேஷனுக்காக நான் உருவாக்கின வீடியோ இது. கன்ஃபார்ம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புறேன். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதற்கும் டாடா பாய். இது டார்க்ஸ்மோட்.